யாராவது கோபப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே நம்ம நெறைய இடத்துல ஓகே சொல்லுவோம். இல்ல நம்ம இங்க நோ சொல்லிட்டோம்னா, அவங்க கஷ்டப்படுவாங்க. இல்லன்னா அவங்க கோபப்படுவாங்க, வருத்தப்படுவாங்க அப்படிங்கிறதுக்காக, நோ சொல்ல வேண்டிய இடத்துல கூட நம்ம நோன்னு சொல்லாம ஓகே சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி எந்த விஷயம் எடுத்தாலும், அடுத்தவங்கள சார்ந்து ஒரு விஷயத்த நம்ம முடிஞ்சாலும், முடியாட்டிலும் ஓகே, ஓகேன்னு சொல்லிட்டே இருக்கிறோம் அப்படின்னா, இது ரொம்ப நல்ல மனசு. அவன் ரொம்ப நல்லவங்க அப்படின்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க. அதுதான் பீப்பிள் ப்ளீசிங் அப்படிங்கக்கூடிய நம்மளோட மைண்ட் ஒரு நெகட்டிவ் ஸ்டேட் ஆஃப் மைண்ட நோக்கி போயிட்டு இருக்கிறதுக்கான ஒரு அலார்ம் அப்படின்னு கூட சொல்லலாம். நான் டாக்டர் சிவசங்கரி, கவுன்சிலிங் சைக்காலஜிஸ்ட், ரெஜிஸ்டர்ட் பேச்சுலர் பிராக்டிஸ்னர் மற்றும் ஆர்ஆர் லைஃப் சென்டர் ராஜபாளையத்துல இருந்து. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது பீப்பிள் ப்ளீசிங்னா என்ன? அது நம்மளோட எமோஷன்ஸ எப்படி இம்பேலன்ஸ் பண்ணுது? அப்படி இம்பேலன்ஸ் ஆன எமோஷன்ஸ நம்ம நார்மலைஸ் பண்றதுக்கு பேச்சுலர் ரெமெடி நமக்கு எப்படி சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோல நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம். நம்மளோட சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்றீங்க அப்படின்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். அப்பதான் தொடர்ந்து இது போன்ற வீடியோக்களை நீங்க பார்க்க முடியும். இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் நான் சொன்ன மாதிரி யார் என்ன சொன்னாலும் சரி, என்னால முடியுதோ இல்லையோ நான் ஓகே சொல்லிடுவேன். ஆனா ஓகே சொல்லிட்டு அதுக்கப்புறமா மனசுக்குள்ளேயே அழுகுறது. இத நம்ம எப்படி செய்ய போறோம்? அவசரப்பட்டு நம்ம ஓகே சொல்லிட்டோமே! இல்ல நம்ம ஓகே சொல்லாம போனா இவங்க நம்மள ஏதாவது ஒரு இடத்துல புறக்கணிச்சுருவாங்களோ! இல்ல இவங்கட்ட இருந்து வரக்கூடிய சில சலுகைகள் நமக்கு கிடைக்காம போயிருமோ! பறிக்கப்பட்டுருமோ! இப்படி பல விதமான இன்செக்யூரிட்டிலயே நெறைய பேர் என்னவா இன்னைக்கு மாறிட்டு இருக்காங்க அப்படின்னா, பீப்பிள் ப்ளீஸரா மாறிட்டு இருக்கிறாங்க. அதாவது அவங்களோட சக்திக்கு மீறி சில விஷயங்கள் செய்ய முடியாட்டி கூட, அவங்கள வருத்திக்கிட்டு அந்த விஷயத்த செஞ்சு தந்தர்றேன். நான் உங்களுக்கு பண்ணி தந்துடுறேன். உங்க கூட நான் இருந்துர்றேன். அந்த மாதிரியான வாக்குறுதிகள குடுக்குறது. ஸோ இப்படி வாக்குறுதிகள் குடுக்குறவங்கள தான் நெறைய பேர் நல்லபடியா யூஸ் பண்ணிக்குவாங்க. இப்போ நம்மளோட சேனல தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும். நான் எந்த மலர் மருந்த பத்தி பேசிட்டு இருக்கேன்னு இப்பயே நெறைய பேர் கெஸ் பண்ணியிருப்பீங்க. அப்படி கெஸ் பண்ணீங்கன்னா, இம்மீடியட்டா கமெண்ட்ல போய் அது என்ன மலர் தீர்வு அப்படிங்கிறதையும் சொல்லுங்க பார்க்கலாம். சரி, இந்த மாதிரி நம்ம சில இடங்கள்ல நோ சொல்லாம நம்ம அவங்களுக்கு எஸ் எஸ்ன்னே சொல்லிட்டே போறோம். ஸோ இப்படியெல்லாம் பண்ணும்போது, நமக்குள்ள என்ன நடக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ அதில ஃபர்ஸ்ட் திங் என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம தேவைன்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா? அத எல்லாத்தையும் புறக்கணிச்சுட்டு, அடுத்தவங்க தேவை என்னன்றத பார்த்து நம்ம செய்ய தொடங்குவோம். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த இடத்துல நான் எங்க இருக்கேன் அப்படிங்கிறத தேட ஆரம்பிப்போம். அப்ப எனக்குன்னு என்ன இருக்கு அப்படிங்கிறது தோண ஆரம்பிக்கும். வாழ்க்கையே நெறைய இடத்துல நெறைய பேத்துக்காக நம்ம விட்டுட்டோம். நம்ம வாழ்க்கைய நம்ம வாழவே இல்லன்னு ஒரு பாயிண்ட்ல நமக்கு ரியலைசேஷன் ஆரம்பிக்கும் அந்த இடத்துல. இன்னொரு ஒரு விஷயம் அடுத்தவங்களுக்கு செய்யும்போது பிடிக்காம எஸ் சொல்லி நம்ம செய்றோமா, அப்போ அது ஒரு ஸ்டேஜ்ல என்ன ஆயிடும் அப்படின்னா, அடக்கி வச்ச ஒரு கோபமாவோ, ஒரு இயலாமையை வெளிப்படுத்தணும்னு நெனச்சா, அதையும் நம்ம அடக்கி வச்சுட்டே போவோம். ஸோ அப்போ ஒரு நாள் அதெல்லாம் சேர்த்து வச்சு வெடிக்கும். இது வெளியில உறவு சிக்கலையும் ஏற்படுத்தலாம். நம்ம உடம்புக்குள்ளேயே பல வியாதிகளையும் அது கூறு போட்டு பார்க்கலாம். ஸோ இந்த மாரி எந்த ஒரு விஷயம்னாலும் நடக்கும். இதுதான் சைக்கோசோமேட்டிக் டிஸார்டர் சொல்லுவோம். இல்ல அப்டின்னா, எமோஷனல் இம்பேலன்ஸ் அப்படிங்கிறது இந்த இடத்துல தான் நமக்கு நடக்கும். சரி, இப்போ இந்த மாரியான விஷயங்கள்லாம் நமக்கு நடந்துருச்சு. இதெல்லாம் தெரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம கிட்ட வரக்கூடிய நெறைய கிளையண்ட் என்ன சொல்லுவாங்க அப்டின்னா, இந்த மாரி பீப்பிள் ப்ளீஸரா இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஃபர்ஸ்ட்டு வராது. எனக்கு கில்ட்டா இருக்கு. எனக்கு ஆங்ஸைட்டி இப்ப அதிகமாயிடுச்சு. யாரையுமே பார்க்க புடிக்கல. யார் கூடயும் பேச புடிக்கல. வெளிய போக புடிக்கல. தனியா தான் நான் இருக்கிறேன். தனியா இருக்கும்போது கூட நான் என்ன நெனைக்கிறேன்னு எனக்கே தெரியல. ஸோ அந்த அளவுக்கு சில பேர்லாம் எனக்கு நோ மைண்ட் ஸ்டேட் போயிடுச்சுன்லாம் கூட சொல்றத நம்மளால பார்க்க முடியுது. ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கு தொடர்ந்து இந்த பீப்பிள் ப்ளீஸரா வாழ்ந்து வாழ்ந்து கடைசியில கிடைக்கக்கூடிய விஷயம் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் எங்க இருக்கிறேன்? நான் எனக்காக என்ன பண்ணிக்கிட்டேன்? அப்படிங்கிற ஒரு வெறுமை தான் அவங்களுக்குள்ள இருக்கும். ஸோ இதுதான் பயம், பதட்டம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி கில்ட்டா ஃபீல் பண்றது. இது எல்லாமே இந்த இடத்துல தான் நமக்கு ஸ்டார்ட் ஆகும். நம்ம இந்த ஒரு ஒரு உணர்ச்சியில எந்த உணர்ச்சி மட்டும் நமக்கு புரியுமோ, அந்த ஒரு விஷயத்த மட்டுமே அட்ரஸ் பண்ணிட்டு வருவோம் எல்லா இடத்துலயும். பட் அதுக்கு ஆணி வேறு எங்க இருக்குன்னு சொல்லி நம்ம உள்ள உள்ள போய் பார்த்தோம்னா, நம்ம ஏதோ ஒரு இடத்துல பீப்பிள் ப்ளீஸரா இருந்து தான் இந்த இடத்துக்கு நம்ம தள்ளப்பட்டுருக்கோம் அப்படிங்கிறது இந்த வீடியோ பார்க்கும்போது நெறைய பேருக்கு புரிய வரும். சரி, இப்ப இதுக்கு இந்த விஷயத்துல நான் மாட்டிட்டேன். இதுக்கப்புறம் நான் இதுலருந்து வெளிய வர்றதுக்கு என்ன மாரி விஷயங்கள் எல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருக்கவே இருக்குது நம்மகிட்ட பேஷ்ஃப்ளார் ரெமெடி. ஸோ இத மாதிரியான ஒரு சூதிங்கான ரெமெடி, அட் த சேம் டைம் ரொம்ப சட்டிலா இந்த ஒரு விஷயத்துல ரொம்ப ஃபாஸ்ட்டா ரிலீஃப் தரக்கூடிய ஒரு ரெமெடி அப்படின்னா, அது பேஷ்ஃப்ளார் மட்டும் தான் நான் சொல்லுவேன். அதுல ஃபர்ஸ்ட் ரெமெடியா வர்றது உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சது. கரெக்ட்.
சென்டாரி. ஸோ சென்டாரி தான் நம்மள வந்து இந்த மாரி தாட் இருக்கிறவங்கள வந்து டோர் மேட் மாரி இந்த உலகம் பயன்படுத்தும். அதனால சென்டாரிங்கிற மலர்த்தீவு உங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். அடுத்ததா நம்ம எடுத்துக்க வேண்டிய மலர்த்தீவு பார்த்தீங்கன்னா, அக்ரிமணி. ஸோ அக்ரிமணி நம்ம எதுக்காக சொல்றோம்னா, மைண்டுக்குள்ள நோ சொல்லணும்னு தான் இருக்கு. ஆனா நான் என்ன வெளியில சொல்றேன், ஓகே நான் பண்ணி தந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே சொல்றேன். ஸோ இந்த ஒரு விஷயத்துக்கு அக்ரிமணி எடுக்கும்போது, எனக்கு என்ன வேணுமோ அந்த ஒரு இன்னர் எக்ஸ்பிரஷன்ஸ வந்து ப்ராப்பரா வெளிய சேனலைஸ் பண்ணி அழகா காமிக்கிறதுக்கு அது உதவியா இருக்கும். 3வது விஷயம் லார்ஜ். ஸோ மனசு தளராம அந்த ஒரு விஷயத்த செய்யறதுக்கான ஒரு உறுதி நமக்கு கிடைக்கும். நோனா நோ சொல்லணும். முடியும்னா முடியும்னு சொல்லணும். அந்த மாதிரியான ஒரு தீர்க்கமான மனநிலை கிடைக்கிறதுக்கு லார்ஜ் உங்களுக்கு உதவியா இருக்கும். உங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ட்ட இது வந்து பூஸ்ட் அப் பண்ணும் அப்டின்னே சொல்லலாம். அதுக்கடுத்து லாஸ்ட்டா உங்களுக்கு நான் சொல்லப்போற ரெமெடி வந்து வால்நட். ஏன்னா, நீங்க உங்களுக்குள்ள ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வரும்போதெல்லாம், அந்த சூழ்நிலும் மாறுன மாதிரி இருக்கும். அந்த மனிதனும் மாறுன மாரி தெரிவாங்க. நீங்களும் அந்த இடத்துல மாறுறீங்க. அந்த மாற்றத்த எதிர்கொள்றதுக்கு இந்த வால்நட் உங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். நான் சொன்ன இந்த 4 ரெமெடிய நீங்க சேர்த்து பயன்படுத்தும்போது, நீங்க ஒரு பீப்பிள் ப்ளீஸரா இருந்தீங்க அப்டின்னா, டெஃபினட்டா அதுலருந்து பிரேக் பண்ணி வெளிய வர முடியும். உங்களோட முடிவுகள தன்னிச்சையா எடுக்க முடியும். அதே நேரத்துல அந்த சம்மந்தப்பட்ட நபர்கள்ட்ட ரொம்ப அசர்ட்டிவா அந்த விஷயத்த டெலிவர் பண்ணவும் முடியும் அப்படிங்கிறது தான். பீப்பிள் ப்ளீஸரா இருக்கிறவங்கள வந்து இவங்க ரொம்ப நல்லவங்க, இவங்க ரொம்ப நல்லவங்கன்னு சொல்லி சொல்லியே நெறைய பேர் பயன்படுத்துவாங்க. அது ரொம்ப நல்ல மனுஷங்க அப்படிங்கிறது கிடையாது. பீப்பிள் ப்ளீஸரா நம்ம ஆகுறோம் அப்படின்னா, நம்மளோட தேவைகள் எல்லாம் கொன்னுட்டு, அத குழி தோண்டி புதைச்சுட்டு தான் நம்ம இன்னொருத்தருக்கு டோர் மேட் மாதிரி நம்ம முதுகு காமிச்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தான் அதோட அர்த்தம். ஸோ நம்ம யாரும் யாருக்கும் டோர் மேட்டா இருக்க வேண்டாம். ஸோ பி போல்ட் அண்ட் கான்ஃபிடென்ட். ஸோ இந்த ரெமெடிஸ் உங்களுக்கு ரொம்ப உபயோகமா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பயனுள்ள வீடியோ இருந்துச்சு அப்படின்னா, நீங்க அத லைக் பண்ணுங்க. நம்மளோட சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யாருக்கு அனுப்பிச்சு குடுத்தா பிரயோஜனமா இருக்கும்னு நெனைக்கிறீங்களோ, அவங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களோட தனிப்பட்ட ஆலோசனைக்கு ஸ்க்ரீன்ல தெரியிற எண்ண நீங்க தொடர்பு கொள்ளலாம். அடுத்த ஒரு வீடியோல மீண்டும் நம்ம சந்திப்போம். நன்றி.